Hello friends, welcome to Shakti Recipes. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மினி பீட்சா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மினி பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மினி பீட்சா செய்கிறதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டோட அவுட்டர் லேயர்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே கொஞ்சமாக நம்ம பீட்சா சாஸ் வந்து எல்லா ப்ரெட்லேயும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ண போகிறேன். வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கார்னர்ஸ்லையும் இந்த ப்ரெட்டோட எல்லா கார்னர்ஸ்லையும் வந்து இந்த சாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி லைட்டாக வந்து எல்லா கார்னர்ஸ்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்லேயும் சாஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 இது எல்லா ப்ரெட்லேயும் மேலேயும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலர் கேப்சிகம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரெட் மேலேயும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸும் வந்து எல்லா ப்ரெட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் வந்து இது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ வந்து துருவின சீஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் நல்லா இந்த மாதிரி துருவி எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸோட கலர்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்து இந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிருக்கு. இந்த வெஜிடபிள்ஸும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பிரெட் மினி பீட்சா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மினி பீட்சா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை அப்படியே டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த சீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே மெல்ட் ஆகிருக்கு. இந்த வெஜிடபிள்ஸோட கலர்ஸுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பிரெட் மினி பீட்சா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டொமேட்டோ சாஸோடு இதை சர்வ் பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.